வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் மீது காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் தமிழக வெற்றி கழக கொடியில் தேர்தல் விதிமுறைகள் மற்றும் சட்டத்திற்கு புறம்பான சின்னங்கள் இருப்பதாகவும் தேச துரோக வழக்கு பதிவு செய்யவும் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன், வணக்கம். யார் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள்? தற்போது தாவேக தலைவர் விஜய் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் என்னென்ன? தமிழக வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகம் செய்யப்பட்ட நிலையில் பல்வேறு சிக்கல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. கொடி அறிமுகம் செய்த முதலே அதில் இருக்கக்கூடிய மலர் மற்றும் சின்னங்கள் உள்ளிட்டவைகள் குறித்து பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது கொடியே பிரச்சனை என்கிற அளவிற்கு காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடியில் சட்டத்துக்கு புறம்பான மற்றும் தேர்தல் விதிமுறைகளுக்கு புறம்பான சின்னங்கள் பதிக்கப்பட்டிருப்பதை கண்டித்து நடிகர் விஜய் மீது தேச குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை ஆர்கே நகர் பகுதியை சேர்ந்த ஆர்டி காவல் ஆணையர் அலுவலருக்கு ஆன்லைன் மூலமாக இந்த புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் கொடியில் சட்டத்திற்கு புறம்பாக கேரள மாநிலத்தின் போக்குவரத்து கழகத்தின் அரசு சின்னமான யானை சின்னம் இடம்பெற்றுள்ளது எனவும், வெள்ளாளர் சமூகத்தில் பயன்படுத்த வரும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் கொடிய நிறமும், ஸ்பெயின் நாட்டின் தேசிய கொடி நிறமும், ஈழ தமிழர்களின் சின்னமாகவும் தேர்தல் சின்னங்களில் விலங்குகளை பயன்படுத்துவது சட்டத்திற்கு புறம்பானது என விதிமுறைகள் உள்ளது. அந்த விதியினை தேர்தல் விதிகளை மீறி விஜய் செயல்பட்டிருப்பதாகவும். தகவல்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.